திருச்சிற்றம்பலம். விசுவாவசு தமிழ் வருடம் மார்கழி மாதம் நாள் 16 31/12/2025 புதன்கிழமை. ஸ்ரீ மாணிக்கவாசக பெருமான் அருளிய திருவெம்பாவை. பாடல் 16. முன்னி கடலை சுருக்கி எழுந்துடையான் என்ன திகழ்ந்தெம்மை ஆளுடையான் ஈட்டிடையின் முன்னி கடலை சுருக்கி எழுந்துடையாள் என்ன திகழ்ந்தெம்மை ஆளுடையாள் ஈட்டிடையின் மின்னி பொலிந்தெம்பிராட்டி திருவடி மேல் பொன்னம் சிலம்பி திருப்புருவம். மின்னி பொலிந்தெம்பிராட்டி திருவடி மேல் பொன்னம் சிலம்பி திருப்புருவம். என்ன சிலை குலவி நந்தெம்மை ஆளுடையாள் எண்ணம் சிலை குலவி நந்தம்மை ஆளுடையாள் தன்னில் பிரிவில்ல எங்கோமா நண்பர்க்கு தன்னில் பிரிவில்ல எங்கோமா நண்பர்க்கு. முன்னியவன் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே என்ன பொழிவாய் மழையேலோர் எம்பாவாய். முன்னியவன் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே என்ன பொழிவாய் மழையேலோர் எம்பாவாய். திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ மாணிக்கவாசகர் அருளிய திருவெம்பாவை பாடல் 16 காண்போம். உன்னிக்கடலை சுருக்கி எழுந்துடையாள் என்ன திகழ்ந்தம்மை ஆளுடையாள் இட்டிடையின் மின்னி பொழிந்தம் பிராட்டி திருவடிமேல் பொன்னம் சிலம்பி திருப்புருவம் என்ன சிலைக்குலைவி நம் தம்மை ஆளுடையாள் தண்ணீர் பிரிவிழா எங்கோமான் அன்பர்க்கு முன்னி அவள் நமக்கு முன்சுரக்கும் இன்னருளே என்ன பொழியாய் மழையேலோர் எம்பாவாய். இறையருள் நிலை இதுவென்று கூறியருளிய ஸ்ரீ மாணிக்கவாசக பெருந்தகையார் முன்னி கடலை சுருக்கி என தொடங்கும் இத்திருப்பாட்டில் சிவானுபவ நிலைக்கு காரணமாக திகழ்வது இறைவன் தன் கணக்கில்லா திருவருளே என்று கூறி அத்திருவருள் உயிர்களுக்கு கிட்டும் நிலையினை மழையனும் எடுத்துக்காட்டு தந்து விளக்குகின்றனர். கன்னியர்கள் முதலில் மழை மேகத்தினை வாழ்த்துகிறார்கள். மழையே கடலை முன்னி சுருக்கி எழுந்துடையால் என்ன திகழ்ந்து எம்மை ஆளுடையான் எட்டு இடை மின்னி பொழிந்து எம்பிராட்டி திருவடிமேல் பொன்னம் சிலம்பி திருப்புருவம் என்ன சிலகுலைவி நம் தம்மை ஆளுடையான் தன்னில் பிரிவிழா எம்கோமான் அவள் அன்பர்க்குள் நமக்கும் முன்னிச் சுரக்கும் என் அருள் சூழ என பொழிந்தாய் என வேண்டுகின்றனர். சிவனார் திருவடிகளை வாயார புகழ்ந்து பாடி நீராடுகின்ற கன்னியர்கள் தடாகத்து நீரை கண்டு அது மழை பொழிந்ததன் பயனால் வாய்த்தது என்று கருதி அதனை சிவனும் உமையும் திருவருளை சொரிந்து நிற்கின்ற தன்மையாக நீரை பொழிவாய் என்று போற்றத் தொடங்கி முதற்கண் மழையை விழிப்பாராய் மழையே என்றார். ஈண்டு மழை என்பது ஆகுபேராய் மேகத்தை உணர்த்தியது. மேகத்தை விழித்த அவர் அதன் படிப்படியான செயல்களை தொடர்ந்து சிந்திப்பாராய் வெண்முகிலாய் தொடக்கத்தில் துளங்கிய மேகம் கடலை சென்றடைந்து நீரை முகந்து கொண்டு வானிடை வளமாக எழுந்தபொழுது கருநிறம் பெற்று மழைமேகம் ஆன நிலையினை குறிப்பிடுவார். முன்னி கடலை சுருக்கி எழுந்துடையால் என்ன திகழ்ந்தது என்றார். உமாதேவியரின் திருமேனி கருநிறமாதலில் கடலில் நீர் முகந்த மேகம் வானிடை எழுந்தபோது கருநிறம் பெற்று மழைமேகம் ஆயினமையை உவமை கூறினார். திருவிளையாடற் புராணத்திலும் தெய்வநாயகன் நீரணி மேனிபோர் சென்று பௌவம் ஏந்து உமைமேனிபோர் பசந்து பள்ளுயிர்க்கும் எபவமாற்றுவான் சுரந்திடும் இன்னருளென கவ்வை நீர் சுரந்தெழுந்தன கலைகுரன் மேகம் என்று குறிப்பிடுவதும் ஒப்பு நோக்குதற்குரியது.
மேலே வானவீதியில் எழுந்த மேகம் மின்னலை உமிழ்ந்தது, எம்மை ஆளுடையால் இட்டிடையில் மின்னி பொழிந்து என்றார்கள். சிற்றிடை மின்னலின் கீற்றுக்கு ஓமிக்கப்படுதல் மரபு. மின்னல் மின்னிய பிறகு இடியிடித்தல் வழக்காதலின் எம்பிராட்டி திருவடிமேற் பொன்னன் சிலம்பிற் சிலம்பி என்றார். உமாதேவியார் கால்களில் அணியும் பொற்சிலம்புகள் ஒளிப்பன போல இடி இடித்தது என்றனர். இவ்வாறு மழைக்குரிய அறிகுறிகள் வானிலை தோன்றும் பொழுது வானவில் தோன்றுவதுண்டு. அதுவும் தோன்றியது என்று குறிப்பிடும் போக்கில் திருப்புருவம் என்ன சில குழவி என்றார். உமாதேவியரின் திருப்புருவங்கள் போலும் வானில் வானவியர் தோன்றியது என்பது குறிப்பு. பின்னர் மழை பொழிவதனை சிவனாரும் உமாதேவியரும் தம்மை வந்தித்து வரம் காட்டி வழிபடும் அடியவர்களுக்கு அனுபாவிக்கும் திறமுக்கும் என்பார். நம் தம் ஆளுடையால் தண்ணீர் பிரிவிழா எங்கோமான் அன்பர்க்கும் முன்னியவன் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே என்ன பொய்யா என்றனர். இக்கன்னியர்கள் உமாதேவியரை நந்தம்மையால் உடையாள் என்று நவின்றனர். உடையாள் தண்ணீர் பிரிவிழா எங்கோமான் என்பது உண்ணாமுலை உமையாளோடு உடனாகிய ஒருவன் என்றும், வண்டார் கடலறிவை பிரியா வகைவாகம் பெண்தான் மிகவானான் என்னும் திருஞான சம்பந்தர் வேணிப்புற பதிகத்தில் கூறியுள்ளமை கொண்டும் அறியலாம். மேலும் ஸ்ரீ மணிவாசகரே கோயில் மூத்த திருப்பதிகத்தில் உடையாள் உண்டன் நடுவிருக்கும் உடையாள் நடுவுள் நீயிருத்தி என்று குறிப்பிட்டுள்ளதனால் உமையோடு உடனுடையும் இறைவன் திறம் காணப் பெற்றோம். இத்திருப்பாட்டு பாவைப்பாட்டின் உறுப்பாயுள்ள மழை வேண்டுதலை குறித்து நின்றதாக. இத்திருப்பாட்டில் உமாதேவியரை உடையாள், உடையாள், எம்பிராட்டி, நந்தம்மையுடையாள் என ஐமுறையாக பெண்கள் குறிப்பிட்டுள்ளனர். 5 வகையாக இறைவி குறிப்பிடப்படுவது அவள் 5 சக்திகளாக அமைந்து உயிர்களுக்கு பேரின்பத்தை கூட்டுதற் பொருட்டே என பொருள் கொள்ளலாம். உலகின் நலம் குறித்து மழை பொழிவது போல உயிர்கள் நலம் குறித்து அருள் பொழிய வேண்டும் என்று ஆண்டவனை கன்னியர் வேண்டினர் என்று கொள்ளலாம். அருளே உலகெல்லாம் ஆழ்விப்பது ஈசன், அருளே பிறப்பறுப்பதனால் அருளாலே மெய்ப்பொருளை நோக்கும் விதியுடையேன் எஞ்ஞான்றும் எப்பொருளும் அவதெனக்கு என்ற காரைக்கால் அம்மையாரின் அற்புத திருவந்தாதி பாடல் இக்கருத்தை உணர்த்தும். வேட்டலை குறித்து ஆண்டாள் திருப்பாவை திருப்பாட்டொன்றும் ஈண்டு கருதத்தக்கதாகும். ஆழிமழை கண்ணா என்று தொடங்கும் அந்த பாடல் மழையின் முக்கியத்துவத்தினை நமக்கு உணர்த்துகிறது. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி.